அந்த பிராமின் கனெக்ஷன்ல நீ பிராமண பொண்ணு நம்ம அப்படிதான் கேட்டுப்போம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் a cute thing I think. குமுதம் யூடியூப் சேனல்ல பின்னணி படை சுசித்ரா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூ கொடுத்ததுலேருந்து சுசித்ரா தாங்க சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலு. பல வருஷத்துக்கு முன்னாடி சுச்சி லீக்ஸ் ரிலீஸ் ஆனும்போது எவ்வளோ வைரலாக இருந்தாங்களோ அதே மாதிரி இப்பவும் வைரலாக இருக்கிறாங்க. ஏன்னா அதே மாதிரி இப்பவும் சில விஷயங்களை அவங்க ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. அது உண்மையோ பொய்யோ, ஆனால் சோசியல் மீடியாவில் அந்த விஷயம் தாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பல்வேறு திரை பிரபலங்கள் பற்றியும் பைல்வான் ரங்கநாதன் பற்றியும் அவருடைய முன்னாள் கணவர் பற்றி அவர் பேசின விஷயங்கள் தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். இந்த வைரலுக்கு மத்தியில் சுசித்ரா பேசின இன்னொரு வீடியோ கிளிப்பும் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது எப்படி வந்து பிராமின்களுக்கு சினிமா துறையில் வாய்ப்பு கிடைக்குது, பிராமின் லாபி எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி இன்னொரு க்யூட் திங்கான ஒரு வீடியோ தாங்க. அது பார்த்தாலே இது ரொம்ப க்யூட் திங்காக இருக்கும். நீங்களே அந்த வீடியோவை பாருங்கள், ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். சீன்ல ஒரு ஆர்ஜையா நான் போய் நடிச்சு கொடுத்தேன். சோ அங்க பரத்வாஜ் மியூசிக் டைரக்டர் வந்திருந்தாரு. சோ நான் நடிக்கிறது பார்த்துட்டு அந்த பிராமின் கனெக்ஷன்ல நீ பிராமண பொண்ணு நம்ம அப்படிதான் கேட்டுப்போம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் a cute thing I think. அதாவது இசையமைப்பாளர் பரத்வாஜ் இவங்க ஆர்ஜேவோ ஒரு படத்துல நடிக்கும் போது வந்து பார்த்துட்டு, அம்மா நீங்க பிராமினா? ஆமா சார் நானும் பிராமின் தான் பேசிக்கிட்டாங்களாமா. அது கியூட் திங்கான பேச்சாமாங்க. சுயசாதியை ரிவீல் பண்ணி 2 பேர் பேசிக்கிறது கியூட் திங்கான பேச்சு. அந்த கியூட் திங்கான பேச்சின் விளைவாக தான் 2 பேரும் ஐக்கியமாகறாங்க. நீ நினச்சி பார்க்கலாம், இப்போ நான் ஒரு சொசைட்டிக்குள்ளே போகிறேன், என்னுடைய உருவத்தை வச்சு நான் என்ன ஜாதின்னு கண்டுபிடிக்க முடியாது, இன்னொருத்தர் உருவத்தை வச்சு என்ன ஜாதின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சில பேரை பார்த்தா மட்டும் உருவத்தை வச்சு என்ன ஜாதின்னு கண்டுபிடிச்சிட முடியும். சில பேர் சட்டை போட மாட்டாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா சட்டை போடாமல் பூணல் மட்டும் போட்டிருப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா மட்டிசார் மாமி போட்டிருப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்க நெத்தி நிறைய பெருசாக ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பேச்சு கொடுத்துன்னு வச்சுக்கவேன், எங்கள் ஆற்றுல அத்திம்பேர் அது இதுமாங்க. ஆக மொத்தம் தனியாக தெரிவாங்க. தொக்கா எதுக்கு தனியாக தெரியணும்? ஏன்னா நாங்களாம் வேற ரகம்னு காட்டுறக்காக தனியாக தெரிவாங்க. அந்த தனி ரகத்தை பார்த்தாலே என்ன தெரிஞ்சிடும், ஓகே அவாள் தான் தெரிஞ்சிடும். அதையும் மீறி போனாலும் ஜாதி பேர் பின்னாடியும் போட்டுப்பாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் போட்டுப்பாங்கன்னு வச்சுக்கலாம். இப்படி ஒரு தனி கேட்டகரி விற்காங்க. அந்த கேட்டகரியாக தான் 2 பேர் பேசி ஓ நீங்கள் நம்மளுதானா கியூட் திங்காக பேசியிருக்கிறாங்க. அந்த கியூட் தொகை அடுத்த வரியில கேளுங்க. பிராமினா அப்படின்னு கேட்டாரு. சரி பாட தெரியுமா அப்படின்னாரு. நோ சார், வெக்கமா இல்லைன்னு. பிராமினா இருந்தால் பாட தெரிஞ்சிருக்கணுங்க. எப்படிங்க பிராமினா தான் பாட தெரியாமல் இருக்கலாம்? பிராமினோட குலத்தொழில் ஏதோ பாட்டுக்கிட்டா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதில்ல. அது பரதநாட்டியம்னு ஒரு நாட்டிய இசை இப்போ வந்து ஒரு பிராமின் நாட்டிய இசையாக மாற்றிட்டாங்க. சொல்லப்போனால் ஆரம்ப காலகட்டத்தில் பாடல் இந்த ஆடல் எல்லாம் என்ன இருந்துச்சு, அது ஒரு தனி கேட்டகரியான ஒரு தனி ஜாதி. அதாவது என்ன சொல்கிறது, தேவதாசி வகைமுறைப்பட்டவங்க பரதநாட்டியம் ஆடுவாங்க. பாடலுங்கிறது ஒரு தனி கலை. அது எல்லாருமே ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பின்னணியாக இருந்து ஆதிக்கத்தை மகிழ்விக்கிறதுக்காக ஆடிட்டு இருந்தாங்க. எப்போ ஆடலுக்கும் பாடலுக்கும் மிகப்பெரிய சமூக வேலை டெவலப் ஆகுது, இல்லை அதுக்கு முன்னாடி செல்வம் திரண்டுது, ஒரு மதிப்பு கூடுதுன்னா அப்போ பூரா அவாள்கள் நடிகையானாங்க, அவாள்கள் பின்னணி பாடகையானாங்க, அவாள்கள் இசையமைப்பாளரானாங்க. அந்த ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அதுலேருந்து அது அவங்களோட குலத்தொழிலாக மாறிடுச்சு. ஒரு பிராமினுக்கு பாட தெரியலையா, கர்நாடிக் இசை தெரியாதா அப்படின்னு கேட்கறதே வியப்பான விஷயம் மாறிடுச்சாமா. அப்படி வியப்பான விஷயம் போயிட்டு அடுத்த விஷயம் பேசுகிறாங்க. ஏதாவது பாடுவியா, பேசுற நல்ல டோன் இருக்கே அப்படின்னு. சார் வெஸ்டர்ன்லாம் கொஞ்சம் பாடுவேன் சார், ஸ்கூல் காம்படிஷன்லாம் பாடுவேன். நாளைக்கு வா ஆடிஷனுக்குன்னு சொன்னாரு. சார் இந்த டோன்ல ஐ வாண்ட் அ சாங் விச் வாஸ் மே மாசம் 98. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் சாங். அது சும்மா பாடுமா, வாமா நம்ம ஜதியா போயிட்ட வா பாடு போட்டு விடுவோம் கேட்பாங்க அப்படின்னு கூப்பிட்டு வச்சு ஒரு பின்னணி பாடகி ஆக்கிட்டாங்க ஒரு ஆர்ஜேவை. நினச்சி பாருங்க. அதாவது சார்பட்டா பாருங்க வசனம் வரும், கபிலா வாய்ப்புங்கிறது நமக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது இல்லை, வாய்ப்பு விட்டுறக்கூடாதுமாங்க. உண்மை அதுதான். இங்கே இருக்க பெரும்பான்மை மக்களுக்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை. வாய்ப்பு கிடைச்சாதான் நம்மளை ப்ரூவ் பண்ண முடியும், எங்க உண்மையாவே நல்லா பாடகருங்க நல்ல நடிகர்னு. அவாள்கள் வந்து ஒரு சொல்றதுன்னா எஸ்வி சேகர்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது இதுதான் காமெடியான் இருந்தது. எப்போ கவுண்டமணி வடிவேலாம் வரும்போது தான் நமக்கு ரியல் காமெடி வெளிவந்தது. அவாள்கள் இசையமைப்பாளராக இருக்கிறத தாண்டி எப்போ ஏரகவன் இளையராஜால இசையமைப்பாளர் ஆனா பின்னாடி நம்ம இசையை நம்மகிட்ட வருது. ஓகேப்பா நம்ம ஆளுகள் நல்லா இசையமைப்பாங்க தெரிஞ்சுக்கங்க, அதெல்லாம் இசையே கிடையாது, நம்ம அப்பதான் புரிய வந்தது. ஆனா இப்போ என்ன பண்றாங்க, நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது சமூகத்தில் சிரமமாக தான் இருக்கு. அவாள்களுக்கு டக்குன்னு வாய்ப்பு கிடைச்சிடும், டக்குன்னு பாடுவாங்க, பாடகி ஆவாங்க, இசையமைப்பாளர் ஆவாங்க, நடிகர் ஆவாங்க, இயக்குனர் ஆவாங்க, வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கிரிக்கெட் மாதிரி தான், கிராஸ் பெல்ட் போட்டால் கிரிக்கெட்டில் வாய்ப்பு, போடலாம் வாய்ப்பு கிடையாதுங்கிற மாதிரி தான் இங்கேயும் வச்சுக்கல. போராடி வர வேண்டியதாக இருக்குது நம்ம எல்லாம். இதில் கூத்தினோன்னா இந்த கிளிப்பில், அதாவது பிராமின் கியூட் திங்கு மாதிரி ஒரு பிராமினை இன்டர்வியூ எடுக்கிற கூட ஒரு பிராமின் தான் வேணுமாமாங்க. அந்தளவுக்கு கியூட் திங்காக இருக்க பாருங்க. இன்டர்வியூவில் இன்டர்வியூ எடுக்கிறாங்கல்ல, யாரும் நினைக்கிறீங்க
நான் மாதிரி அயனி படத்துல பார்க்கும்போது ஓகே அயனி படத்துல நல்லா கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க பார்த்தா வடிசார் மாமியை கட்டி வந்துட்டு எங்க பெரியவாவோட பெருமை தெரியுமா நான் பேசுற வீடியோலாம் இருக்கேங்க. சே பார்க்க ரொம்ப கியூட் திங்கா இருக்குங்க, ரொம்ப கியூட்டா இருக்கும். நம்ம மகா பெரிவா அப்படின்னோம்னா ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டியோட நம்ம டைப் பண்ணிடுவோம். இங்க பேசிக்கிட்டு இருக்கா எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க, இல்ல ஏற்றத்தாழ்வோ அதெல்லாம் கிடையாதுங்கிறது. நிகிதா, இது அத்திமலோட பசங்க கிட்ட சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. அது வரைக்கும் எந்த ஒரு இன்டர்வியூலையுமே பிராமின் பாஷை பேசியிருக்க மாட்டாங்க. அந்த பேசில வந்து எங்க ஆத்துல எங்க அத்தின் பேர்னு உருட்டு இருக்கு பார்த்தீங்களா, மொத்தம் எங்க என்ன மாதிரி பேசணுங்கிறது தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க பாஷை என்னது, நாங்க வேற ரகம் காட்டுறக்கா தாங்க இருக்குது. இப்போ திருநெல்வேலியில இருக்கக்கூடிய வெவ்வேறு ஜாதி ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, சென்னையில இருக்கக்கூடிய வெவ்வேறு ஜாதி ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா இவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் எங்க வழி தனி வழி, எங்க பாஷை தனி பாஷை, எங்க ஓட தனி ஓட, நாங்க வேற ரகம்பா அப்படிங்கிற மாதிரி நடந்துப்பாங்க. அந்த கியூட் திங்களை தான் பரத்வாஜ் கதை மாதிரியே பிராமின் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிற ஆரம்பிக்கிறாங்க. இந்த கியூட் திங்களை இன்னொரு கியூட்னு ஆடியோ ரிலீஸாக இருக்குது. நம்முடைய ஹஸ்பண்டான கார்த்திக் குமார் பேசுனதா ஒரு ஆடியோ ரிலீஸாக இருக்குங்க. அந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா ஆச்சாரமான பிராமின் ஃபேமிலியில் தானமா வர நீ இந்த மாதிரி பட்டியலான பெண்கள் மாதிரி தரக்குறவா பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் எல்லா கேவலமான விஷயங்களும் பிராமின் பண்ணலாம், பண்ணதை மட்டும் பேசக்கூடாதாமா. பேசுனா பட்டியலான பெண்கள் மாதிரி பேசுறதாமா. அவ்வளோ பெரிய சாதி பத்தி மனசுல இருக்கணும். அந்த சாதி பத்தியில இருந்து தான் பிராமின் ஆச்சாரமானவங்களாம், பிராமின் நல்லவங்களாம். எப்படி இவர் ஐயர் மிகவும் நல்லவர்னு சொல்ற கணக்கா பிராமின்லாம் ஆச்சாரம் நல்லவங்களாம், பட்டியலான பெண்கள் மோசம் பேசுவாங்களாம், படிக்காதவங்களாம். அந்த கியூட் திங்க் ஆடியோவுக்கு தான் அவர் இல்லைன்னு மறுத்தாலும் கூட விசாரணைக்கு தேசிய பட்டியலான உத்தரவிட்டு இருக்குது. விசாரிச்சாதான் தெரிய வரும் அவர் மேலே SC/ST கேஸ் போட போறாங்களா, என்ன கேஸ் போட போறாங்கன்னு. மொத்தம் இந்த வீடு நமக்கு என்ன தெரியுது, பிராமின் லாபி எப்படி சிறப்பாக செயல்படுது. உனக்கு விருப்பமே இல்லை, எனக்கு பாட வரா சார், பாட தெரியலாலும் வந்து பாடுமா போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு லாபி செயல்படுதுங்க. இதுதான் நம்ம ஊர் யதார்த்தம். அது சமுத்திரக்கணி ரீசெண்டாக ஒரு இதில் பேசியிருப்பாரு ப்ரெஸ் மீட்டில். கோலிவுட்ல சில டைரக்டர் என்ன பண்ணுறாங்க, யூனிட்டே முழுக்க சொந்த சாதியை வச்சே பண்ணுறாங்கன்னு. அந்த மாதிரி தான் ரொம்ப நாளாவே பிராமின் லாபிக்குள்ளே வச்சே பண்ணுறாங்க. சில இடையில ஜாதிக்குள்ள வச்சே பண்ணுறாங்க. சொல்ல போனா இவங்க மத்தியில் தலித்துக்களுக்கான வாய்ப்பு ரொம்ப மோசமாக இருக்குது. அதே மீறி ஒரு மாறி சிலர் வந்ததுக்கு இப்போயும் கதறிக்கிட்டு கிடக்குறாங்க, ஐயோ அம்மாமான்னு. இவங்களுக்கு அதை நினைச்சுதான் ரொம்ப வைத்தறிச்சல். வெற்றிமாறன் அந்த ஜாதி அடையாளத்துல அடைக்க முடியலங்கிறதுக்காக வெற்றிமாறனை வேற வழி இல்லாமல் சகிச்சுக்கிட்டு வைத்தறிச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் இந்த பிராமின் லாபி பக்கம் அவர்கள் லாபி பண்ண தான் செய்வாங்க. பரவாயில்ல, நான் எனக்கு லாபி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிற்கிறாங்க. மொத்தம் 2000 வருஷம் சோசியல் கேபிட்டல் இருக்குல்ல பாப்பான்ஸுக்கு, அந்த கேபிட்டலில் தான், அந்த லாபியில் தான் இப்போ என்ன சொல்கிறது, ஒரு படித்தாங்கன்னா ஒரு பேங்க் மேனேஜரு, படிக்கலைன்னா கோவிலில் பூசை மொத்தம் நிம்மதியாக இருப்பாங்கன்னு வச்சிங்களேன். அதுக்கு நான் பாஜக அரசு 10% இடஒதுக்கீடு வரை கொடுத்துருக்குது.